இதெல்லாமே குளோனிங்னு சொன்னா நம்புவீங்களா? பட் ஜப்பான்ல 70% சகுரா ட்ரீஸ் குளோன்டு தான். ஒரே மாதிரி பூக்கணும், அதுவும் ஒரே டைம்ல யூனிஃபார்மா பூக்கணும் அப்படின்னா அதுக்கு குளோனிங் தான் ஒரே வழி. ஜப்பான்ல தான் ஃபேமஸ் அப்படின்னாலும் முதல்ல எங்க நாட்டுல தான் வளர்ந்துச்சு அப்படின்னு ஒரு கிளைமும் இருக்கு. ஜப்பான் கொரியா ரிலேஷன்ஷிப் பத்தி ப்ரூட்டலான நிறைய விஷயங்கள் வரலாறுல பதிஞ்சிருக்கு. சொல்ல போனா சைக்காலஜிக்கலா இன்னும் நிறைய பேர் அதை மறக்கலன்னு கூட சொல்றாங்க. சகுராவை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் கொரியாவை ரூல் பண்ணப்ப ஜப்பான்ல இருந்து சகுரா மரங்களை கொண்டு போய் கொரியால நட்டு வச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே கொரியன் ஸ்டைல் சகுரா மரங்கள் ஆல்ரெடி அங்க இருந்திருக்கு. அப்படியே கொரியால தான் முதல்ல சகுரா மரங்கள் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஒரு கேள்வி எடுத்து முன்வைக்கிறாங்க. என்னன்னா, சகுரா மரங்கள் நிஜமாவே கொரியால அவ்வளோ ஃபேமஸ்னா அவங்களோட எந்த இலக்கியத்திலுமே அதுக்கான ரெஃபரன்ஸ் ஏன் இல்ல அப்படிங்கிறது தான். அதுவே ஜாப்பனீஸ் இலக்கியங்கள்ல பல வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கான ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஜப்பான்ல ராஜாக்கள் மட்டும் தான் இந்த சகுரா ஃபிளார்ஸை பார்க்க முடியும். சாதாரண மக்களுக்கு ஆக்சஸே கிடையாது. சோ ராஜாக்கள் கிட்ட இருந்து அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு வந்து அப்புறம் சாமுராய் கேடருக்கு வந்து இன்னைக்கு சாதாரண மக்களும் சகுரா மரங்கள் கீழே உட்காந்து அந்த பூக்களை ரசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ற இந்த ஹனாமி ஸ்டைல் பிக்னிக்லாம். சகுராவை கொரியன்ஸ் கிளைம் பண்ணாலுமே சகுராக்கான வரலாறு அவங்க கிட்ட இல்ல. ஆனா இதே சகுரா மரங்கள் தான் எக்கனாமிக்கலா பெரிய இம்பாக்ட கொடுத்துட்டு இருக்கு சவுத் கொரியா டூரிசம்ல. என்ன இருந்தாலும் வரலாறு தான் முக்கியமா, இல்ல வரலாறை வச்சுட்டு என்ன பண்றது, வருமானம் தான் முக்கியமா? நீங்க என்ன சொல்வீங்க, வரலாறா வருமானமா?